அடுப்படி கைமணத்தில் நான் இன்றைக்கி இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இது படியில் ஒரு படி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி, குண்டு அரிசி, அதுதான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு சுண்டு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். 1.25 டம்ளர் உளுந்து, ஒரு படி அரிசி, ஒரு படினா 4 டம்ளர் அந்த கணக்குக்கு போட்டுக்கணும். 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் அவல், ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கழுவிட்டு நல்லா ஒரு 3 தடவை கழுவிடணும். அரிசி உளுந்த கழுவிட்டு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 2 மணி நேரம் நல்லா அரிசியும் உளுந்து நல்லா ஊறின பிறகு ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு அரைக்கணும். அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். உளுந்து ஊறி ஒரு 2 மணி நேரம் ஆகுது. எவ்வளோக்கு உளுந்து ஊறுதோ அந்த அளவுக்கு மாவு நிறைய காணும். இது ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், உளுந்து நல்லா ஊறி இருக்குது. ஃபஸ்ட்டு 3 தடவை நல்லா கழுவிட்டு 4வது தடவை தண்ணி ஊற்றி கழுவி அதே தண்ணியில் அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் மாவும். அதே மாதிரி வெந்தயம் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ உளுந்தும் வெந்தயமும் ஒன்றா போட்டு அரைக்கணும். இட்லிக்கு அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்து தான் முதல்ல அரைக்கணும். உளுந்தும் வெந்தயமும் ஒன்றா போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் மீதியை போடணும். இப்போ வெந்தயத்தை போடணும். ஃபஸ்ட்டே எல்லா தண்ணியும் ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி பாதி அரைச்ச பிறகு அப்புறம் மறுபடியும் தேவைக்கு போடும்போது தண்ணி ஊற்றணும். உளுந்து போட்டு 15 நிமிஷம் ஆச்சு. முதல்ல 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரே டைமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா தான் மாவு நல்லா பூக்க வரும். இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். உளுந்து போட்டு 1/2 hour ஆச்சு. மாவு நல்லா பூக்க அரைச்சாச்சு. மாவு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கணும் மாவு. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லிலாம். இப்போ மாவு அள்ளணும். இப்போ இந்த மாவை அள்ள போகிறேன். இது மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் அள்ளிட்டு அதுக்கு பிறகு அரிசியை போடணும். இந்த அரிசியில் ஊற வச்சிலேயே தண்ணி இருக்குது. அதனால் அது ஒரு டம்ளர் கிட்ட இருக்குது. அதனால் வேறு தண்ணி ஊற்றலை. இது கொஞ்சம் அரைப்பட்ட பிறகு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி போட்டு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லா அரைப்பட்டுட்டு இது மாதிரி இருக்கணும். நைஸாக இருந்தால் தான் இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும், தோசையும் நல்லா அருமையாக வரும். இப்போ மாவு அள்ளிடணும். இப்போ மாவு எல்லாம் அள்ளியாச்சு. இப்போ ஒரு படிக்கு ஒரு பிடி உப்பு போடணும். இப்போ 4 டம்ளருக்கு ஒரு பிடி, பிடிச்ச பிடி இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா அடித்து கரைக்கணும். இப்போ வெந்தயம் அவல்லாம் போட்டிருக்கிறதுனால இட்லி நல்லாயிருக்கும், தோசையும் அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கரைச்சி மூடி வச்சிட்டோன்னா ஒரு 6 மணி நேரம் கழித்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மாவு பொங்கின பிறகு மாவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மாவு இந்த டப்பியில் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு அரை டப்பி தான் இருக்குது. இது பொங்கணுன்னு காமிக்கிறேன். மாவு அரை டப்பி இருந்தது, இப்போ ஃபுல்லாக பொங்கியிருக்கு. இப்போ இனிமேல் இட்லி ஊற்றிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கு பாருங்கள். மாவே நல்லா இருக்குது. இப்போ இட்லி பானையில் வச்சுட்டேன். இது ஒரு 3 நிமிஷத்தில் இட்லி வெந்துடும். இட்லி வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. இப்போ நான் எண்ணெய் தடவி ஊற்றிருக்கிறதுனால இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு ஸ்பூனில் எடுக்கணும். இட்லி துணியில் வச்சும் இட்லி சூடாக ஊற்றி எடுக்கலாம்.
ரொம்ப எண்ணெய் தடவக்கூடாது, தோசை ஊற்றும்போது ஒட்டிக்கும். அதனால் எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு அப்படியே ஊற்ற வேண்டியது. மாவு அருமையாக இருக்கிறதுனால தோசையும் நல்லா வந்திருக்கு பாருங்கள். வெந்தயம் போட்டுக்கிறதுனால, அவல் போட்டுக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா செவந்தும் இருக்கும். இதை திருப்பி போட வேண்டியதில்லை, இப்படி லைட்டாக தடவிட்டு அப்படியே எடுக்க வேண்டியதுதான். நம்ம வீட்டிலே அரைச்சி செஞ்ச மாவில் செஞ்ச தோசை நல்ல மொறுமொறுன்னு நல்லா இருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட. அதே மாதிரி இட்லியும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.